அன்பருக்கு அன்பர்களே, இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்ற தொடர் வரிசையில் எழுதிய போது நம்முடைய தமிழர் ஒருவரை குறிப்பிட மறந்துவிட்டேன். அவர் யார் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது பதிவை பார்ப்போம். உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது என்பது பற்றி பாடம் எடுத்தார் ஒருவர். தன்னை அவமதித்த விமான பணிப்பெண்ணுக்கு உருவு கண்டு தரத்தை எடை போடாதே என்ற அறிவுரை வழங்கியதோடு இல்லாமல் தான் எழுதிய புத்தகத்தையே அவருக்கு பரிசாக வழங்கி கௌரவித்தார். யார் அவர்? அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து நியூயார்க் வரை பறந்த ஒரு சாதாரண விமானத்தில் ஒரு விமான பணிப்பெண் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்க முடியாத பாடத்தை கற்றுக்கொண்டார். சாதாரணமாக டிஷர்ட், ஜீன்ஸ் அணிந்து வந்த ஒரு பயணியை முதல் வகுப்பு பிரிவில் இதுவரை அவர் சந்திக்கவே இல்லை. எனவே அவ்வாறு வந்த அந்த மனிதரை பார்த்து அவரை ஒரு சாதாரண வழக்கமான பயணி ஏதோ இடம் மாறி வந்து விட்டார் என்று கருதிவிட்டார் அந்த விமான பணிப்பெண். ஆனால் அந்த மனிதர் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை என்பதோ, உலகமே வியந்து போற்றும் ஒரு வல்லுநர் என்பதோ, அறிவிலும் செல்வத்திலும் மதிப்பு வாய்ந்தர் என்பதோ பாவம் அவருக்கு தெரியாமல் அந்த அவமதிப்பு எண்ணத்துடன் இருந்தார். இந்த விமானத்தில் நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் என்னவென்றால், 42 வயதான ஜெசிகா 15 ஆண்டுகள் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றிய அனுபவத்துடன், அதுவும் முதல் வகுப்பு பயணிகளை எவ்வாறு கையாளுவது என்ற உயர்ந்த சேவையை தான் வழங்கி வருவதாக பூரிப்பில் இருந்தவர். ஆனால் அதை சோதிக்கும் ஒரு நாள் வந்தது. ஜீன்ஸ், சாதாரண லேப்டாப்பை மற்றும் எளிய தோற்றத்துடன் செகண்ட் ஏ இருக்கையில் அமர்ந்த ஒருவரை பார்த்து உருவத்தை வைத்து மதிப்பிட வல்லவர் என்ற அவரது கர்வத்தை பங்கம் செய்ய போகிறார் அவர் என்ற நினைப்பு இல்லாமல் அவரை அணுகினார். பயணத்தின் போது ஜெசிகா அந்த பயணியிடம் சந்தேகத்துடன் அணுகி அவரது விமான நுழைவுச்சீட்டை கூட வாங்கி சரிபார்க்கிறார். அவரது எளிய உடைய, அமைதியான குணம் மற்றும் மற்ற முதல் வகுப்பு பயணிகளின் மிடுக்கான தோற்றத்தை ஒப்பிட்டு சுந்தர் பிச்சையின் அடக்கம், பொறுமை மற்றும் எளிமைத்தன்மை அவருக்கு விளங்கவே இல்லை. இந்த அவமானத்தை எப்படி பாடமாக மாற்றினார் சுந்தர் பிச்சை என்பது ஒரு அற்புதமான கதை. ஜெசிகா தனது அனுபவத்தின் அடிப்படையில் சுந்தர் பிச்சையை முதல் வகுப்புக்கு இடம் தெரியாமல் ஏறிவிட்டாரோ என்று கருதி முதல் வகுப்பு தரத்தை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பதாக சற்று ஆணவத்துடன் எண்ணிக்கொண்டு சுந்தரிடம், நீங்கள் வணிக பிரிவுக்கு, கமர்ஷியல் கிளாஸுக்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். இதை கேட்டதும் அருகில் இருந்த மற்ற பயணிகள் அதிர்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் பெரும்பாலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பெரிய வணிக முதலாளிகள். ஆகவே அதிர்ச்சியுடன் சுந்தர் பிச்சை பற்றி அவருக்கு உண்மையில் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்கள். சந்தர்ப்பம் அறிந்து சுந்தர் பிச்சையும் அமைதியுடன், உண்மையான தரம் என்பது தோற்றத்தில் அல்ல, மனிதர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது என்று கூறினார். மேலும் அந்த பணிப்பெண்ணுக்கு தான் எழுதிய புத்தகம் ஒன்றில் இது போன்ற தருணங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் எழுதியிருப்பதாக சுட்டிக்காட்டி அந்த புத்தகத்தையும் அந்த விமான பணிப்பெண்ணுக்கு பரிசாக அளித்து விட்டார். சுந்தர் பிச்சை நினைத்திருந்தால் அதை வேறு விதமாக நடத்தியிருக்கலாம். அவரது வேலைக்கே உலை வைத்திருக்கலாம். ஆனால் குணக்குன்றாய் இருந்தார் சுந்தர் பிச்சை. அந்த தருணத்தில்தான் ஜெசிகா தனது தவறை புரிந்து கொண்டு அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வது அவசியம் என்பதை உணர்ந்தார். பாடமாக ஒரு பயணம் மாறிய கதை இதுதான். சுந்தரின் செயல்முறை ஜெசிகாவுக்கு மட்டுமல்ல, விமானத்தில் இருந்த ஒவ்வொரு பயணியையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. அதன் பிறகு அந்த விமான நிறுவனம் தங்களது பணியாளர்களுக்காக ஒரு புதிய பயிற்சி திட்டத்தையே அறிமுகப்படுத்தி என்றால் பாருங்களேன். அதில் ஜெசிகா தனது அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் மற்றவர்களிடம். எனவே உண்மையான தரத்தின் அர்த்தம் என்ன என்பது இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு தெரிகிறது. சுந்தர் பிச்சையின் எளிமையும் அவரது அணுகுமுறையும் உண்மையான வெற்றி உங்கள்
உயர்ச்சியில் அல்ல, உங்கள் உருவத்தில் அல்ல, உங்கள் உள்ளம்தான் முக்கியம் என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார். அந்த நிகழ்வு அனைத்து விமானங்களிலும் பணியாளருக்காக நெறிமுறைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது ஜெசிகா தனது பழைய அனுமானங்களை எல்லாம் மாற்றிவிட்டு மனிதர்களை தோற்றத்தின் அடிப்படையில் வைத்து மதிப்பீடு செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் ஒரு முற்போக்கு அணுகுமுறைக்கு மாறிவிட்டார். இந்த அனுபவம் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தகவல், செய்தி, அறிவுரையாக இருக்கிறது. மேலும் நமது நீதி நூல்களில் வலியுறுத்தப்படும் உருவு கண்டு எல்லாமை வேண்டும், மனிதர்களின் மதிப்பு அவர்களின் தோற்றத்தில் அல்ல, கண்ணுக்கு புலப்படாத அவர்கள் உள்ளுரை பண்பில்தான் இருக்கிறது என்பதற்கு மேற்கண்ட நிகழ்வு ஒரு சரியான உதாரணமாக அமைந்துவிட்டதல்லவா? மேலும் நமக்கு சுந்தர் பிச்சை என்னும் மாமனிதர் நம்மவர். எத்தனை உயரம் சென்றாலும், எவ்வளவோ சாதனைகள் புரிந்தாலும் ஆணவம் இல்லாமல், அலட்டி கொள்ளாமல், எந்த நிகழ்விலும் பெருந்தன்மையை காட்டக்கூடியவர் அவ்வாறு வாழ்ந்து கொண்டு காட்டி இருக்கிறார் என்பதை நாம் அறியும் போது மனது மகிழ்ந்து பூரிப்படைகிறது. என நண்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்வு பிடித்திருக்கிறதா? இப்படித்தான் மனிதர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அறிவது நமக்கு அவசியம். நாம் மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினரும் இத்தகைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழியாக தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் நற்பெயரை ஈட்டித் தர வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம், விளைவு என்று கூறி நிறைவு செய்கிறேன். அடுத்து வரும் பகுதியில் இன்னொரு மாமனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.